ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன? தண்ணியில் போய் முங்கி எழுந்திருக்கிறது ஞானஸ்நானமா? நம்முடைய பாவ மனுஷன், பழைய பாவம்லாம் பண்ணியிருப்போல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவ மனுஷன் மரித்து புதிய மனிதனாக நம்ம மாறுகிறது, புதிய உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவரோடு கூட போகிறது. நம்ம அந்த ஞானஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம், நம்ம ரீடெடிகேட் பண்ணுறோம். ஆண்டவரோடு கூட நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ளே செய்கிறோம். நான் புது மனுஷன் ஆண்டவரே, நான் புதிய மனுஷன் ஆண்டவரே, இனி நான் இந்த இதுவரைக்கும் பண்ண பாவத்துக்கு நான் போக மாட்டேன், இனிமேல் செய்யாமல் இருக்கிற பாவத்துக்கு அதை நான் செய்யவே மாட்டேன், நீங்கள் எனக்கு உணர்த்தும் பொழுது நான் சரியாக நடந்துப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கூட ஒரு புதிய உடன்படிக்கை செய்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது புதிய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வர்றீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ராமிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பிரேக் பண்ணக்கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தப்போ முழுக்க மனிதனாக வந்தார். அவரும் இங்கே ஞானஸ்நானம் எடுத்திருக்காரு. ஆண்டவருக்கு பிரியம், அது பிதாவுக்கு பிரியம். இந்த உலகத்துக்கு வந்து நீ மனிதனாக வாழணும், உலக ஜனனுடைய பாவத்தை நீ உன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகத்துக்கு நீ ரட்சகராக இருப்ப, இந்த உலகத்தின் பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தம், அந்த பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது, அந்த சித்தத்தை செய்யும் பொழுது பிதா இயேசு மேலே பிரியமாக இருந்தார். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் மேலேயும் பிரியமாக இருப்பார். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்த பாவம் என்ன, எடுத்ததுக்கு அப்புறம் செய்த பாவம்னா பெரிய பாவம் இல்லை, சின்ன மிஸ்டேக்ஸ் கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறது கூட தவறு தான். முன்னாடி செய்கிறதெல்லாம் இப்பயும் செய்கிறீங்களா? பரவாயில்ல, இன்னைக்கோட விட்டுருங்க. இந்த நிமிஷம் ஆண்டவர் என்னத்தை உணர்த்துறார்? நான் வந்து இன்னும் பேப்டிசம் எடுக்கலை, தள்ளி போட்டே இருக்கேன் அப்படின்னா உடனே எடுத்துக்கோங்க. உடனே உங்கள் போதகரை மீட் பண்ணுங்கள், நான் பேப்டிசம் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கும் எனக்குமான புதிய உடன்படிக்கைக்குள்ள நான் வர்றேன், என்ன ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பேப்டிசம் எடுத்துக்கோங்க. கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப்பில் இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது செய்கிறதா தெரியாமல் செய்திருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணியிருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டுமே, இன்றைக்கு யார்கிட்டையும் போய் அதை நான் கன்ஃபஸ் பண்ணணும், எல்லாரும் முன்னாடியே சொல்லணும், என்னை அசிங்கமாக நினைப்பாங்களே, நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. முதல்ல உனக்கு சங்கடமாக இருக்கா? வேண்டாம், நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புங்க. 4 செவத்துக்குள்ளே உங்கள் ரூமை டோரை லாக் பண்ணிவிட்டு முட்டி போடுங்க. முட்டி போட முடியும்னா உட்காந்தாவது கேளு, ஆண்டவரே மனசுலேருந்து நீங்கள் பேசணும், வாய் அளவில் இருக்கக்கூடாது, மனசுலேருந்து பேசுங்க. ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், இல்லை எடுக்கலை, ஆனாலும் நான் தப்பு பண்ணிட்டேன், உங்கள் உடன்படிக்கை நான் மீறிட்டேன், நான் உமக்கு பிரியமில்லாதான் செய்துட்டேன், இனிமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இன்னும் செய்யாத தவறுகள் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னியும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். அவர் அக்கினினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், அந்த அக்கினினால் உங்களுக்கு அபிஷேகம் கொடுப்பார். அபிஷேகம் உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஜலத்தினால் அபிஷேகம் உங்களை கழுவுமான, அக்கினினால் அபிஷேகம் உங்களை புடமிடும், உங்களை பாதுகாக்கும். கர்த்தர் உங்கள் கூட எப்பயும் இருக்கணும். ஆண்டவரை விட்டுறாதீங்க. தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்தாலும் ஒரு வாட்டி சாரி கேளுங்க. ஆண்டவரோட உங்கள் ரிலேஷன்ஷிப்பை சரி செய்து கொள்ளுங்க.